Hi friends, welcome to M.S.P Nursery from Dharmaburi M.P Ramesh. நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா மேங்கோ கலெக்ஷன் தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு 18+ மேங்கோ வெரைட்டிஸ் நம்ம கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம். இப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வெரைட்டிஸ்லாம் ஆட் ஆயிருக்கு. ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அவுட் ஆஃப் ஸ்டாக்கும் போயிருக்கு. ஸோ நீங்கள் வெப்சைட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வெப்சைட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்டேட் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்ஸ் வந்ததுமே வீடியோ வரதுக்கு முன்னாடியே நம்ம வெப்சைட் வந்து அப்டேட் ஆகிரும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ வந்தோடனே போய் டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ண முடியும். வீடியோ போட்டுட்டு உங்களுக்கு வெப்சைட் அப்டேட் பண்ணோம்னா கொஞ்சம் டிலே ஆகும் இல்லையா, ஃப்ரூட்ஸ்ல எந்த ரேட்டில் இருக்குது, என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் வெரைட்டியான நமக்கு தாய்லாந்து வெரைட்டிலேருந்து ஸோ நமக்கு வந்து கஸ்தூரி மேங்கோ, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ரேர் கலெக்ஷன்ஸ் இருக்குது. மியாசகி, நாம்டாக்கு, ஸோ இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. ரெட் ஐவரி, ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஆட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் ரிக்வெஸ்ட் கொடுங்க. ஸோ இதுதாங்க. ஸோ இந்த ஃப்ரூட் பிளான்ஸை பற்றி இதோட டீட்டெயிலாக பார்த்துடலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மேங்கோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் வெரைட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேங்க. ஸோ இப்போ தான் ஸ்டாக் அவைலபிள் வந்திருக்கு. ஸோ ரெட் ஐவரி மேங்கோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 kg நியரே வரும் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல லென்த்தாக ரெட் கலரில் சூப்பராகவே இருக்கும். ஸோ பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஃப்டட் பிளான் தான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் நல்ல மோல்டான கிராஃப்டட் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான்ட் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ரேப் சுற்றி இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து விட்ருங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல மெச்சூரான பிளான்ஸ் மட்டும் தான் எல்லாருமே கொடுப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஸ்டாக் அவைலபிள் வந்திருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2.5 3 feet அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு இப்போது ஸ்டாக் அவைலபிள் இருக்குங்க. ஸோ வெப்சைட்லேயும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட பிளான்ட் அந்த லீஃப் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு லென்த்தாக இருக்குன்னு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 feet அந்த ரேஞ்ச் இருக்குங்க லீஃபு. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லீவ்ஸ் எல்லாமே நல்லா நீட்டமாக வருது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அமெரிக்கன் ரெட் பால்மர். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பால்மர் இருந்தது, நார்மல் பால்மரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ரெட் பால்மர் இருக்குது. இது வந்து நமக்கு ரெட் கலரில் வரும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட்ஸ் தான். ஸோ பிளான்ட் எல்லாமே சேம் ஹைட் தாங்க இருக்குது. எல்லாமே வந்து 3.5 3 to 3.5 அந்த ரேஞ்சில் இருக்குது. பிளான்ட்ஸ் எல்லாமே சொல்ல தேவையே இல்லைங்க, அந்தளவுக்கு நல்லா சூப்பராக குவாலிட்டியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு குவாலிட்டி பிளான்ஸ் நல்லா பெஸ்ட் பிளான்ஸ்லாம் வேணும் அப்படின்னா மறக்காம நம்மளை கான்டாக்ட் பண்ணலாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டாந்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி ரேர் கலெக்ஷன் வெரைட்டிஸ் தான். ஸோ மியாசகி, ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் கலெக்ஷன் தாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட் வந்து இப்போ ஸ்டாக் அவைலபிள் வந்திருக்கு. வேணுன்றவங்க குயிக்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல மெச்சூரான கிராஃப்டட் தாங்க. ஸோ நான் உங்களுக்கு அந்த ரேப் வந்து நான் கலத்தியே காட்டியிருக்கேன். ஸோ எந்தளவுக்கு நல்லா மெச்சூராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 kg பேக்கில் தான் இருக்குது. இப்போ எல்லாமே ஸ்டாக் அவைலபிள் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பட்டிங் அதாவது கிராஃப்டட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, ஸோ அந்த ரேஞ்சுக்கு கீழே வரதை வந்து நம்ம ஒரு கொஞ்சம் நாளைக்கு துளிரை ஒடிச்சு விட்டுறணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரூட் ஸ்டாக்லேருந்து வராது. இது வளர விட்டிங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஸ் எல்லாமே இதே எடுத்துக்கும். ஸோ இதோட க்ரோத் ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதெல்லாம் உடச்சு விட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து க்ரோத் இன்னமும் நல்லாவே இருக்கும். ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் வந்து உடைக்காமல் வச்சுருந்தேன். ஸோ ஒரு 2-3 பிளான்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம உடைக்காமல் வச்சுருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாமே உடைச்சாச்சு, க்ளீனாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளான்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிள். இன்னும் நிறைய மேங்கோஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாம்டக். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ஸ் தான். ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரு 2.5 to 3 feet அந்த ரேஞ்சில் இருக்குது பிளான்ஸ் எல்லாமே. புது துளிர் விட்டுருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா மேங்கோஸ்லாம் நெக்ஸ்ட் மந்த் சீசனுங்க. ஸோ நவம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளவர்ஸ் பூக்க ஆரம்பிக்கும். இந்த மிட் ரேஞ்சில் ஃப்ளவர்ஸ் பூக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏப்ரல் அந்த மேல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரூட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அடுத்த மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ஃப்ளவர் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மேங்கோஸ் எல்லாமே இன்னும் ரேர் ஆயிரும், டிமாண்ட் ஆயிரும் பிளான்ஸ் எல்லாமே. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல தான் எல்லாருமே மோஸ்ட்லி பிளான்டிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ பிளான்ட் ரொம்ப டிமாண்ட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ரெயினும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வாங்கி நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பெஸ்ட் ஒப்பீனியனாக இருக்கும். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ கிஃபி ரெட் ட்ராகன் இருக்குங்க. ஸோ அது இருக்குது. அடிஸ்டெம்மே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய சைஸ் பேக்கில் இருக்குது. நல்லா சூப்பரான மெச்சூரிட்டி பிளான்ஸ் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 to 5 feet ரேஞ்சில் இருக்குது. எல்லாமே புது துளிர் விட்டுருக்கு. பிளான்ஸை ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜம்போ ரெட் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேம் 3.5 to 4 feet அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய 15 page பேக்கில் இருக்குது. பிளான்ஸ்லாம் சூப்பராகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு பாண்டிப்பரம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய வெரைட்டிங்க. ஸோ கொஞ்சம் அழிஞ்சு போன வெரைட்டின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நிறைய தேடி கிடைக்காத வெரைட்டிஸ் இப்போ இதெல்லாமே நமக்கு ஸ்டாக் அவைலபிள் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா
பால்மர். ஸோ நம்ம பால்மர் பார்த்தோம், அமெரிக்கன் ரெட் பால்மர். ஸோ இது வந்து நார்மல் பால்மர். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வயலட் கலர் மாதிரி கலர்ஸில் வரும். இதுவும் பிளான்ட் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. ஸோ நாசிக் பசந்த், கஸ்தூரி மேங்கோ, ஸோ தசரி மேங்கோ, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அவைலபிள் வந்திருக்கு. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு நாம் டெக்கில் முன்ன காட்டுறது நாங்கள் சின்ன பிளான்ட்டுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பெரிய பேக்கில் ஒரு 2-3 பிளான்ட்ஸ் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா துளிர் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த மேங்கோஸ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக வருது இல்லைங்களா ஃப்ரூட்டு. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாகவே வருதுங்க. லீஃபு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஃபீட் அந்த ரேஞ்ச் இருக்கு. ஸோ புது துளுர் தான். ஸோ டேமேஜ் ஆகாமல் வச்சிருக்கேன் கையில். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே 30 கேஜி பேக்ல இருக்கு. நல்லா சூப்பராகவே இருக்கு. ஸோ நாம்டெக் வெரைட்டி தான். ஸோ வேணுன்றவங்க குயிக்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபீட் ரேஞ்ச் இருக்குங்க. நல்லா சூப்பராக இருக்கு பிளான்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் கலெக்ஷன். ரொம்ப நாள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ சக்கரை குட்டி மேங்கோன்னு சொல்லுவாங்களே, குட்டி குட்டியாக பாருங்க, இந்த சைஸ் தான் வரும். குட்டி குட்டியாக நிறைய ஃப்ரூட் வைக்கும் கொத்து கொத்தா. ஸோ பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட் வைஸும் செம்மையாக இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டாக் வந்திருக்கு, மினிமம் ஸ்டாக்கும் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஃப்டட் பிளான் தான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கிராஃப்டட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு, நல்லா மோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 to 4 ஃபீட் அந்த ஹைட்டில் இருக்குங்க பிளான்ஸ். இப்போ வந்து ஸ்டாக் அவைலபிள் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் சக்காபேட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மேங்கோ. ஸோ புது வெரைட்டி. ஸோ பேர் கேட்கவும் நல்லாவே இருக்குது. ஸோ ஃப்ரூட் டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்தேன் நெட்டில் தாங்க. ஸோ நீங்களும் பாருங்கள். ஸோ வேணுன்ற மேங்கோ கலெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் டைமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா கலெக்ஷனுமே இப்போ ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 18+ வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் வெரைட்டி தான் சொல்லியிருக்கேன். இதில் வெப்சைட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இன்னும் நிறைய ஃப்ரூட் கலெக்ஷன்லாம் வந்துட்டு இருக்கு. பார்க்கணும் அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. வெயிட் பண்ணுங்க.